இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரம்ப் ஒரு குண்டை போட்டிருக்காரு. அதே மாதிரி நேஷனல் லெவல்ல ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்து மேல ஒரு அணுகுண்டுன்னாரு. அதை பாக்குறப்ப நமக்கும் அப்படிதான் தெரியுது. ஒரு பூகம்பத்தை கிளப்புற மாதிரி தான் இருக்கு அந்த டேட்டாஸ்லாம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இருக்கு. நம்ம ஷோக்குள்ள போய் டீட்டெயிலாக வந்து பேசலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஆகஸ்ட் 7 நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள். என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் KN நேரு. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ட்ரம்ப் எடுக்கிறதா ராகுல் காந்தி எடுக்கிறதா? ராகுலை நிறுத்தி நிதானமாக பேசுவோம். அடிக்கடி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற ட்ரம்ப்பை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். தினம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. நவம்பர் மாதம் என்ன சொன்னார்? ஜெயிச்சிட்டாரு. ஜனவரி வந்த உடனேயே உலகத்தில் இருக்க எல்லா வாரையும் முடிக்க போறேன்னு சொன்னார். ஆனால் புதுசாக டேரிஃப் வார்னு ஒன்று ஆரம்பிச்சு தொடர் தாக்குதலை நிறைய நாடுகள் நடத்திக்கிட்டே இருக்காரு. நம்மலாம் அந்த லிஸ்ட்டில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கோம்னு தெல்லத்தையோ நமக்கு புரியுது. ஏப்ரல் மாதம் இந்தியாவுக்கு 26% விதிச்சாங்க. இந்தியா சார்பிலையும் அமெரிக்கா சார்பிலையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்தது. ஓகே, 26% 1% மைனஸ் பண்ணி 25% வச்சுக்கோங்கப்பா அப்படின்னாரு. ஆடி தள்ளுபடியில் 1% குறையுதுன்னு பார்த்தா ஆடியிலேயே அதிகப்படுத்தி விட்டாங்க. அதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, பெகல்காம் தாக்குதல், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வாரு. அதை வர்த்தகத்தை பயன்படுத்தி நான் தான் முடிச்சு வச்சேன். 2 நாடுகளும் கேட்டாங்க. அதனால 2 நாடு கூடயும் வர்த்தகத்தை அதிகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தவர் தான் இந்தியா மேல 25% டேரிஃப் போட்டுட்டு பிளஸ் பெனால்ட்டி வேற சொல்லியிருந்தாரு. இப்போ 24 மணி நேரத்தில் சொல்ல போறேன்னு நேற்று சொல்லியிருக்காரு. கூடுதல் 25% டேரிஃபு. மொத்தம் இந்தியாவுக்கு 50% டேரிஃப் வந்திருக்கு. இப்போ உலகத்திலே அமெரிக்கா அதிகமாக வரிப்பட 2 நாடுகள்னு பார்க்குறப்ப ஒன்று பிரேசில், இன்னொன்று இந்தியா. இப்போ ஆசிய கண்டத்துலேருந்து பார்க்குறப்ப இந்தோனேஷியா, தைவான், அப்புறம் இப்போ பல்வேறு நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு 19% 20% தான் இருக்கு. நமக்கு 25%லேருந்து 50 போயிட்டோம். இப்போ முன்னாடி 25% போட்டிருந்தார்ல, அது இன்னையிலிருந்து அமலாகுது. இந்த 25%க்கு 21 நாள் கழிச்சு அமல்படுத்த போறதா சொல்லியிருக்காரு. ஆமாம், ட்ரம்ப்புக்கு என்ன கோவம்னு தெரில. ஏன்னா சைனாவுக்கு கூட கம்மியாக தான் டேரிஃபு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டைம் எல்லாம் அதிகமாக கொடுக்குறாங்க. அவங்க எதிரி நாடு அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம நண்பன் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாரு. ஃபியூச்சர் இஸ் ஏஐ. அமெரிக்கா இந்தியான்னு பார்லிமெண்ட்லாம் பேசிட்டு வந்தாரு. அது மோடிஜி தானே பேசினாரு. அப்புறம் இங்கே பாஜக காரங்கெல்லாம் ஓட் ஃபார் ட்ரம்ப்னு சம்மந்தமே இல்லாமல் இங்கே அவருக்கு யாகம்லாம் வளர்த்தாங்க. எல்லாம் இப்போ வீணா போச்சுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் பிஜேபி சார்ந்தவங்களுக்கு. இதுல இன்னொன்று என்னன்னா, ரஷ்யா கூட நம்ம ஆயில் வாங்கிட்டு இருந்தது இப்பதான் தெரியுமா ட்ரம்ப்புக்கு? முன்னாடியே தெரியும்ல. அப்போ என்ன, பக்கத்தில் நெருங்குறப்ப நீங்கள் நிறையா வாங்கிட்டு இருக்கீங்க, நான் பெனால்ட்டி போடுவேன், டேரிஃப் அதிகப்படுத்துவேங்கிறது. இன்னும் சொல்ல போனால் தரவுகள் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்தியாவோட அதிகமாக ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது சைனாவான். ஏன் அமெரிக்காவே பல்லேடியம், யுரேனியம்னு நிறைய இதை அங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ட்ரம்ப் அவர் மேலே இப்போ டேரிஃப் போட்டுக்குவாரா என்ன? இது அதை தெரியாதான். அதான் கேட்டாங்களே, ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டு போயிட்டாரு அவர். அது கூட தெரியாமல் எதுக்கு அதிபராக இருக்காரு? சரி, ஓகே. அதுதான் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அரசு தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதுக்கும் செய்தி தொடர்பாளர் தான் வெளியுறவுத்துறை பேட்டி கொடுக்க அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் பண்ணது நியாயமற்றது, இது ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எல்லா நாடுகளுமே வர்த்தகம் பண்ணுறது அப்படின்னு நாட்டு நலனுக்கு எது சரியோ அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் அதை தான் இந்தியாவும் பண்ணுச்சு, அதுக்கு இந்த தண்டனையா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் சந்தை மதிப்பை பார்த்தோம், அதுக்கப்புறம் 140 கோடி மக்களுக்கான தேவையை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் ரஷ்யாவோட நம்ம டீலிங் வச்சுருக்கோம், ஆயில் டீல். அதுலேருந்து எந்த மாற்றமும் இல்லைங்கிறத நம்ம நிலைப்பாட்டை சொல்லிட்டோம். இருந்தாலும் ட்ரம்ப் இப்படி பண்ணது ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு நியாயமற்றது, காரணமற்றது, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியவில்லைங்கிறாங்க. அது நமக்குமே புரியவே கிடையாது. யூரோப்பியன் யூனியன் கேஸ் வாங்குறாங்க, சைனாவோட நம்மளோட அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளையும் மட்டும் தொடர்ந்து குறி வச்சுக்கிட்டே இருக்காரு. இந்தியாவுடைய வளர்ச்சி பொறுக்காம ட்ரம்ப் இப்படி பண்ணுறாரா, இல்லை மோடிக்கும் அவருக்குமான ஒரு ஈகோ யுத்தமா? ஏன்னா பெகல்காம் தாக்குதல் இப்போ நடந்தது, நம்ம தான் அந்த வாரம் முடிச்சு வச்சோம், நம்ம பேசிக்கிட்டோம், கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப். ஆனால் ஜனவரி பதவியேற்பு விழாவுக்கே மோடியை கூப்பிடுவான்னு எதிர்பார்த்தாங்க, மோடியை கூப்பிடவே கிடையாது. அந்த ஒரு மாதத்துலேயே பார்க்குறப்ப நிறையா தலைவர்கள், அதிபர்கள், பிரதமர்கள்லாம் ட்ரம்ப்பை சந்திக்க போனாங்க. எல்லாரையும் ஒரு வீட்டு வாசல்னு வரவேற்றாரு. நம்ம ஜிஎம் மட்டும் வரவேற்கவே கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி ஜி மேலேயோ இருக்கு. அதாவது வெளியுறவுத்துறையோட ஃபெயிலியர்.
இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா ஜெய்சங்கர் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு, ஒரு பெரிய எதிர்வினையே இல்லாம இருக்கிறாங்க இந்தியால இருந்து. ஜெய்சங்கர் இது ஒரு சிறப்பு பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி. அதுக்கு அடுத்து சொல்றதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, அது பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். மோடி வந்து பலவீனத்தை காட்டக்கூடாது, தேச நலன முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நண்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நிக்கி ஹேலே, இவங்க அமெரிக்க அரசியல்வாதி, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, ட்ரம்ப்போட கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா நம்மளோட முக்கியமான ஒரு நட்பு நாடு, அந்த நாடே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி டேரிஃப் போட்டு அவங்கள வந்து விலக்கி வைக்கக்கூடாது நம்ம நட்புறவுல இருந்து அப்படின்னு சொல்லி அவங்களே ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பேசியிருக்காங்க. கட்சியை சார்ந்தவங்களே ட்ரம்ப்போட நிலைப்பாடு எதிராக இருக்காங்க. பிரதமர் மோடி நீங்க பதில் சொல்லிட்டாரு ஒழியா ட்ரம்ப்புக்கு. அப்படியா? ப்ரெஸ் மீட்ல கிடையாதுப்பா. ட்ரம்ப் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவார், ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவாங்க. பிரதமர் மோடி ஃபங்க்ஷன்ல வந்து சொல்லுவார், அது இன்டெரக்டா சொல்லுவாரு, நம்மளே டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியதான். ஓ இதுதான் சொல்ல வராரு அப்படின்னு. இன்னைக்கு வந்து MS சுவாமிநாதனுடைய 100ஆண்டு கருத்தரங்கம் தொடங்குது. MS சுவாமிநாதன் நினைவாக தபால் அஞ்சல் தலை அதுக்கப்புறம் வந்து நாணயம்லாம் வெளியிட்டாங்க. அதில் பேசுகிற பிரதமர் மோடி, என்ன கஷ்டப்பட்டாவது என்ன விலை கொடுத்தாவது நான் வந்து விவசாயிகளுடைய நலன், மீனவர்களுடைய நலன், அதுக்கப்புறம் பால் உற்பத்தியாளர் நலனை நான் பாதுகாத்தே தீருவேன். என்ன விலை கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு பதவி விலக போறாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்ல ராசா. ஆனா வந்து இதுல எங்கே ட்ரம்ப்புக்கு பதில் இருக்குன்னு நமக்கு தெரியலையே. 3வது பொருளாதார நாடாக நான் உயர்த்துவேன்லாம் சொல்றாரு. அப்ப இன்டெரக்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான், ட்ரம்ப் தான் ஜி பதில் சொல்றாருன்னு. அவர் எங்கப்பா டைரக்டா பதில் சொல்லியிருக்காரு? இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அந்த பதில் தெரியல. சரி ஏதோ சொல்றாரு ஜி. அவர் வந்து அந்த வேளாண் விஞ்ஞானி விழால ஒரு விவசாயத்தை பத்தி பேசிடணுங்கிறது பேசின மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க அமெரிக்காவில நிறைய மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் விதைகள் இதெல்லாம் அனுப்ப பார்க்குறாங்க. அதெல்லாம் தான் நம்ம வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து விவசாய நலன் பாதுகாக்கணுங்கிறாரு. ஏன்னா வேளாண் விஞ்ஞானி விழாவில் வந்து சொல்றாருங்கிறப்ப இந்த ட்ரம்ப்புக்கு எதிராக தான் பேசுறோம், நம்ம நினைச்சிக்க வேண்டியதான். ஆமா, இதுல இன்னொன்னு வேற, இன்னைக்கு கடமை பவன் ஏதோ ஒன்று. ஆமா, கடமை பவன் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ல மேம்படுத்துறதுல பணியில தான் உள்துறை அமைச்சகத்துக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் இன்னும் மேம்படுத்துறதுக்காக 7 அடுக்கு மாடியில் நவீன வசதிகள்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காரு பிரதமர் மோடி. மாடிலாம் கட்டுறீங்க, உறவுகள்லாம் போய்கிட்டு இருக்கே. அதில் வந்து நேற்று வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சு தொடங்கி வச்சிருக்காங்க. நேற்று வந்து ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷாலாம் புதிய இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அங்கதான் பாராட்டியிருக்காரா ஜெய்சங்கரை? அதான் நீ சொன்ன வெளியுறவுத்துறை கொட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு. இப்போ இனிமேல் கொட்ட விட மாட்டாங்க. ஏன்னா வெளியுறவுத்துறை 7வது மாடியில பார்த்தா அமெரிக்கா தெரியுமா? இல்லை, 26 பேர் உட்கார்ற மாதிரி கான்ஃபரன்ஸ் ரூம் மட்டுமே 25 ரூம் இருக்கான். அதில் உட்காந்து பேசி டெவலப் பண்ணிடுவாங்க, நம்ம நம்பலாம். இங்கேயே உட்காந்து பேசி என்ன பண்றது? பல நாடுகளுக்கும் போறாரு ஜி. போறாரு, ஆனால் பேசுறாரான்னு தெரியல. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்கு இந்த மாசத்துல கடைசியில போறாரு. எங்க போறாருன்னா சைனா போறாரு. அப்படியே ஜப்பான் போறதுக்கான திட்டமும் இருக்கதா மத்திய அரசு வந்து சொல்றாங்க. ஸோ அதை பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷ்யா போயிருக்காரு அஜித் தோவல். ஆமா, அஜித் தோவல் வந்து பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காகவும் உறவை மேம்படுத்துறதுக்காகவும் போயிருக்காருங்க. இப்போ ட்ரம்ப் டேரிஃப் சமயத்தில் போயிருக்குங்கிறது வேற விஷயமாகவும் பேசப்படுது. குறிப்பாக என்னன்னா, இந்த ஆண்டு இறுதியில் புத்தின் இந்தியாவுக்கு வரப்போறாரு. அதற்கான பணிகளும் ஆரம்பிச்சுட்டு தான் வந்து சொல்றாங்க. ஓகே, குருநாதா வாங்க குருநாதான்னு ட்ரம்ப்புக்கு எதிராக புத்தினை கூட்டிட்டு வர்றதுக்காக அஜித் தோவலை அனுப்பிச்சு வச்சிருக்காரு போல மோடி. நம்ம சோல் அடிக்கடி சொல்லுவோம், நடுநிலையான தேர்தல் ஆணையம், நம்பிக்கையான தேர்தல் ஆணையம், நாணயமான தேர்தல் ஆணையம் அப்படின்னு. ராகுல் காந்தி அப்படிதான் நம்பிட்டு இருந்திருக்காரு போல தெரியுது. இந்த டேட்டா வந்தோடனே அவருக்கு நம்பிக்கை வந்து போயிடுச்சு. நம்ம ஆனா நடுநிலையான தேர்தல் ஆணையம்னு எப்படி சொல்றோங்கிறவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும், நம்ம நேர்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். சரி, ஓகே. ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு, சமீப காலமா ட்ரெய்லர் விட்டுக்கிட்டே இருந்தாரு. 100% ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட்டாலாம் என்கிட்ட இருக்கு. அணுகுண்டு மாதிரி வெடிக்க போகுது, பாருங்கன்ட்டு நிறையா டேட்டாஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. உண்மையாலுமே அணுகுண்டா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்க நேர்கள் நீங்கள் தான் வந்து சொல்லணும். தொடர்ந்து வந்து மகாராஷ்டிரா தேர்தலில், அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில், இப்போ நடக்க போகிற பீகார் தேர்தலில் எல்லாத்துலேயும் இவங்க ஃபோர்ஜரி தான் பண்ண போகிறாங்கிறத எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் வேணும்ல, அந்த ஆதாரத்தை தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு. ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. நாங்கள் வந்து பல டைம் கேட்டு பார்த்துட்டோம், அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டோம். தேர்தல் ஆணையம் கொடுக்க வந்து மறுத்தாங்க. அதே மாதிரி சிசிடிவி காட்சிகளை கொடுக்கணும், அதையும் வந்து கொடுக்க மறுத்தாங்க. எங்களுக்கு அப்போ தான் வந்து டவுட் வந்துச்சு. சொல்லப்போனால் மகாராஷ்டிராவில் 5:30 மணிக்கு மேலே நிறைய பேர் வந்து வாக்களிச்சாங்கன்னெலாம் சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஆட்கள் மகாராஷ்டிரா முழுக்க எல்லா இடங்களையும் இருந்தாங்க, எல்லா வாக்குச்சாவடியில் இருந்தாங்க. ஆனால் 5:30 மணிக்கு மேலே அவ்வளோ வாக்காளர்கள் வரவே கிடையாது, அந்த தொகுதியில் வரவே கிடையாது, அந்த ஓட் பூத்தில் வரவே கிடையாது. ஆனால் இவங்க தேர்தல் ஆணையம் சொல்லபடி பார்த்தா மேசிவான ஓட்டர்ஸ் வந்தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கேயே இவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நாங்கள் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்து நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். அதுலேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். இதுதான்
எல்லா இடங்களையும் நடந்திருக்கு, இதான் இதுக்கான ப்ரூஃபே, டவுட் இல்லை, 100% இதை நாங்கள் அடித்து சொல்கிறோங்கிறத ஒவ்வொரு இதை வச்சும் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், பெரிய ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி அதில் வந்து 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த டவுட் எப்போ வருது அப்படின்னா, இவங்க கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க, அங்கே 17 தொகுதிகள் நமக்கு தான் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ஸாக இருந்திருக்கு காங்கிரஸ் தலைமை. ஆனால் 9 தான் ஜெயிச்சிருக்காங்க, மற்ற தொகுதிகள்லாம் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு கேள்வி வரும்போது, அதுலேயும் பெங்களூர் சென்ட்ரல் அந்த நாடாளுமன்ற தொகுதி கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க வேண்டியது, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் விசாரணையில் இறங்கியிருக்காங்க. ஒரு பெரிய டீம் போட்டு இவ்வளவு நாள் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணதா ராகுல் காந்தி வந்து சொன்னாரு. ஒரு 30-40 பேர் கடந்த 6 மாசமா நாங்கள் ஓய்வே இல்லாமல் நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம், அதனால தான் டேட்டா எடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த டேட்டாவை அவங்க ஸ்கேன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பேப்பர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அவர். ஸ்கேன் பண்ணோட ஈஸியாக அவங்க எடுத்துட முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் அவங்க செக் பண்ணி தான் நாங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றாரு அவர். ஆமாம், அதில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் எவ்வளோ ஓட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 32,000 ஓட் டிஃப்ரென்ஸில் பாஜக வந்து ஜெயிச்சிருக்காங்க. பிசி மோகன் வந்து அங்கே எம்பியாக இருக்கார். இப்போ இதில் என்னென்னா, இங்கே அதுக்குள்ளே வர அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வர ஒரு சட்டமன்ற தொகுதி தான் மகாதேவ்புரா. அங்கே மட்டுமே ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குது 2 கட்சிகளுக்கும் இடையில். ஆமாம், இப்போ 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியதான் நாடாளுமன்ற தொகுதி எல்லாருக்குமே தெரியும். 32,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸில் தான் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த தொகுதியில் மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 1,14,000 வாக்குகள் வித்தியாசம். அப்போ 1,00,000 எப்படி மேசிவா எல்லா இடங்கள்லையும் ஒரு பரவலாக ஒரே மாதிரி தான் ஏற்றுக்க முடியும். இப்போ ஒரே தொகுதியில் எப்படி இவ்வளோ தூரம் மேசிவா வரும் தான் அவங்க செக் பண்ணியிருக்காங்க, மகாதேவ்புரா அப்படிங்கிறனால மகாதேவ் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்பி கை வச்சிருக்காங்க, ஓலருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாரு ஷாக்கிங்காக இருக்குன்னா, எல்லாமே வந்து அவர் அந்த ஓட்டர் லிஸ்ட்டோட வந்து காட்டுறாங்க, பூத் ஸ்லிப்போட விஷயம் இருக்குது. அந்த இதில் குறிப்பாக என்னென்னா, ஹவுஸ் நம்பர் அப்படிங்கிறதுல 0, அதாவது நம்ம பிளாட் நம்பர் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, 3/8 இப்படிலாம் இருக்கும்ல, எதுவுமே இல்லாமல் 000ன்னு போட்டு அவ்வளவு ஃபேக் அட்ரஸில் ஹவுஸ் நம்பர், அவங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்துலேயுமே 0ன்னு இருக்குது. ஆனால் ஓட்டர் ஐடி இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், இது என்னன்னா அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஓட் சோரி நடந்திருக்குங்கிறாரு. 5 வகையான வாக்காளர்களை திருடியிருக்காங்கிறாங்க, போலிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஒரு 11,000 சொச்சம், அப்புறம் வந்து ஃபேக்கு, அப்புறம் இன்வாலிட் அட்ரஸ் நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி பார்க்குறப்ப 40,000 பேரும் அப்படி. அப்புறம் பல்க் ஓட்டர்ஸ், ஒரே அட்ரஸில் இருக்கிறவங்க பல்க் ஓட்டர்ஸ் வந்து ஒரு 10,000 பேர். இன்வாலிட் ஃபோட்டோஸ் வந்து ஒரு 4,000 சொச்சம். இதில் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6 வந்து 33,692 பேருங்கிறாரு. இதுல ஒவ்வொன்றுக்கும் டேட்டாவோட வந்து காமிக்கிறார் ராகுல் காந்தி. நீங்க அதுல சொன்ன மாதிரி இந்த பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், இது வந்து நிறைய பூத் நம்பர்லாம் சொல்றாரு. குறிப்பா ஒரு வீட்டு அட்ரஸ்ல 80 பேர் ஓட்டர்ஸா இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு நேரடியா போயிருக்காங்க. போய் பார்த்தா அது ஒரு சின்ன ரூம் உள்ள ஒரு வீடு, ஒருத்தர் கூட அங்க இல்லையா. 80 பேர்ல வேற வேற ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரே அட்ரஸ்ல எப்படி இருக்க முடியுங்கிற சந்தேகம் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு இதுல 46 பேர் வந்து ஒரே வீட்டில் இருக்கதா, ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூமோட இல்லை ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்கேயுமே யாருமே இல்லை. ஆமாம், அதே மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்ல ஒரே ஒருத்தர் பெங்களூர்ல அந்த தொகுதியிலையும் வாக்களிச்சிருக்காரு, மகாராஷ்டிராலையும் வாக்களிச்சிருக்காரு, உத்தரப்பிரதேஷ்லையும் வாக்களிச்சிருக்காரு. எங்கெல்லாம் வாக்களிச்சாருங்கிறத டேட்டாவோட வந்து காமிச்சார் ராகுல் காந்தி. அதே மாதிரி இன்வாலிட் அட்ரஸ் நீங்க சொன்னீங்க. நேம் என்னன்னா ஃபாதர்ஸ் நேம்னு ஒன்று இருக்கும்ல, அது பல இடங்கள்ல எப்படி வருதுன்னா IHD BHAD ஏதாவது இஷ்டத்தை டைப் அடிப்போம்ல கீபோர்டில், பிஜேபி அப்படி வரல, பிஜேபின்லாம் வரல. அதாவது வந்து இன்வாலிட் ஃபோட்டோஸ், அந்த ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ இருக்கும். இவர் வந்து ஜூம் பண்ணுறாரு, ஜூம் பண்ணுங்கன்னு பார்த்தா ஃபோட்டோவே இல்லாமல் பேர் அட்ரஸோட இருக்கு. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6, இதை தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முறைகேடு. இங்கே உள்ள பத்திரிகையாளர்களில் நிறைய பேர் சொன்னீங்க, முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறவங்க எல்லாரும் மோடி தான் விரும்புகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க. அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு 33,692 பேர் இந்த முதல் டைம் வாக்காளர்கள் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி வாக்களிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 33,000 ஃபேக் அப்படின்றாரு. அதில் ஷாக்கு ராணி அப்படிங்கிற ஒரு 70 வயசு பாட்டி 2 வாட்டி இந்த ஃபார்ம் 6 அடுத்தடுத்த மாதங்களில் பதிவு பண்ணி ஓட்டர் ஐடி வாங்கி 2023 வாங்கி 2024 ஓட் பண்ணியிருக்காங்க. இது அவங்க தான் பண்ணாங்களா இல்லை அவங்க பேரில் யாராவது பண்ணாங்களாங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி தான் வாக்கு திருட்டு நடந்திருக்கு. எங்க கிட்ட இருந்து திருடி இருக்காங்க அந்த பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை. ஃபார்ம் 6ங்கிறதே முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவங்களுக்கு அந்த ஓட்டர் ஐடி கிடைச்சிருக்காது. அதனால அந்த ஃபார்ம் 6 வாங்கி நான் எனக்கு அந்த வயசு வந்துருச்சு, நான் வாக்களிக்க தகுதியானு சொல்லிட்டு தான் வாங்கி வாக்களிப்பாங்க. அவர் என்ன சொல்றாரா ஹைலைட்டு, இது நீங்க பெரிய பண்டிலா இருக்கு அப்படியே அந்த பேப்பர் ஃபுல்லா காமிச்சு 95 வயசு 94 வயசு 93 வயசு அப்படின்னு வராரு. ஆனா இவ்வளவு லிஸ்ட்லயுமே
18ல இருந்து 22 வரைக்கும் யாருமே இல்லைங்கிறார். ஃபோர்ஜரி தான் பண்றீங்க, அது முதல் தலைமுறை வாக்காளர்னு தெரியாம கூட ஃபோர்ஜரி பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குன்றாரு. இப்போ திரும்பியும் அதை தான் கேட்குறாரு. டிஜிட்டல் அந்த ஓட்டர் ரோலை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே வந்துடும், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுன்னா இதெல்லாம் வெளியே வந்துடும். அது ரெண்டையும் கொடுக்க மறுக்கிறதுக்கு காரணம் பாஜகவுக்கு உதவி பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம், ஒரு மிகப்பெரிய கிரிமினல் ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு இதை அறிவிக்கிறாரு. ஏன்னா இந்தியாவுடைய ஒரு பன்முகத்தன்மை டெமோக்ரஸி தான் உலகம் முழுக்க நம்ம வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நேரடி தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் வந்து நீதிமன்றம் இன்வால்வ் ஆகணும். இது துணை போன அதிகாரிகள் யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். இப்போ நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், நாங்கள் ஆளுங்கட்சிக்கு வரும் ஒரு நாள் வந்தாங்கன்னா அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது ஒரு எச்சரிக்கை வந்து சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ஆமாம், இதில் 25 தொகுதிகள் வரை நிச்சயம் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒன்றுத்துக்கு தான் ஆதாரம் வெளியிட்டிருக்காரு. அந்த 25 தொகுதிகள் இல்லைன்னா இன்னைக்கு பிரதமராக இருக்க முடியாது மோடி. 25 தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சதில் 25 தொகுதியில் 33,000 வாக்கு டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே மோசடி நடந்திருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்க ரொம்ப நம்பினது ஹரியானாவில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம், 10 வருஷம் பெரிய அதிருப்தி இதெல்லாம் இருக்குது. காங்கிரஸ் தான் ஆட்சின்னு இங்கேருந்தும் நம்ம சொன்னோம், நிறைய நேஷனல் மீடியா சர்வே எடுத்தவங்களும் அதுதான் சொன்னாங்க. ஆனால் 8 சீட்டு இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஜெயிக்கிறதுக்கு. அந்த 8 சீட்லையுமே இவங்க முறைகேடு தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே கேள்விக்குள்ளாயிடுச்சு. இப்போ 2024 நம்ம வந்து ஜெயிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து தேர்தல் ஆணையம் தெரியல, ஞானேஷ்குமார் வந்து அமித்ஷாவோட ஏஜென்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள். இதை விசாரிக்க வேண்டியது உச்சநீதிமன்றம் தான், அவங்க தலையிடணும். ஏன்னா ஜனநாயகத்தோட ஆணி வேறே தேர்தல் தான், அதிலே கை வைக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத உடனடியாக உணர்ந்து உச்சநீதிமன்றம் இதில் தலையிடணும். நிச்சயம் அப்புறம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலையும் இதெல்லாம் எதிரொலிக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த பீகாருடைய சார் வேணாம், இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க சிறப்புன்னு வேற போட்டிருக்காங்கல்ல, என்ன சிறப்பாக பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே சிறப்பாக பண்ணிட்டாங்கன்னு டேட்டா பார்க்குறப்ப தெரியுது. இது எல்லாமே ராகுல் காந்தி சொல்றதான். இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுவாங்க, பிரதமர் மோடி பதில் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? பிரஸ் மீட்லாம் சொல்ல மாட்டார், கூட்டத்தில் சொல்லுவார். நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அமித்ஷா சொல்லுவார், தேர்தல் ஆணையம் பதிலும் நமக்கு தெரியும், அமித்ஷா பதிலும் தெரியும். அதனால உச்சநீதிமன்றம் இதில் தலையிடணுங்கிறது தான் நம்ம சொல்றது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்தது, மேக வெடிப்புனால பெரிய பாதிப்பு நம்ம பார்த்தோம். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவரை 5 பேர் உயிரிழந்திருக்கதா தான் தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் 191 பேர் வரையும் வந்து நாங்கள் மீட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி NDRFலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் மீட்பு பணிகள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக ஊபி போன்ற மாநிலம் எல்லாமே வெள்ளப்பெருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. யமுனா கங்கா நதியில் எல்லாமே கொஞ்சம் நீர் வரத்து அதிகமாகிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கங்கை சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லாமே நீர் வந்து போயிருக்கு. இது வந்து ஊபியில் இருக்கிற மீன்வளத்துறை அமைச்சர் சஞ்சய் நிஷாத் அந்த பாதிக்கப்பட்ட வீடுகள்லாம் போயிருக்காரு. பாருங்கள், பல்வேறு இடங்கள்ல இருந்தும் கங்கைக்கு வந்து புனித நீர்னு வந்து கும்பிட்டு வந்து போவாங்க. அந்த நீர் உங்கள் வீட்டுக்கே வந்துருக்கு, நீங்களாம் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். என்ன ஒரு விளக்கம்? சொர்க்கத்துக்கு போவீங்கன்னா உங்கள் வீட்டை கொண்டு போய் கங்கை நடுவில் வந்து கட்டிக்கோங்க. யார் வேணாம்னது, அவங்களே பாதிக்கப்பட்டவங்க வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் இருக்கிற உடம்பெல்லாம் இழந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் வந்து கங்கை நீர் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கே அப்படின்றது கஷ்டத்தையும் இதோட கம்பேர் பண்ணி நம்ம எப்படியாவது அங்கே ஜெயிக்கணும்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில அரசியல் தலைவர்கள். அதிகாரிகளே ஒரு காவல்துறை அதிகாரியே அவர் வீட்டுக்கு வந்துருச்சு, பால் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ வைரலாச்சு. சரி, யூபியை விட்டுருவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவோம். சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம சில விஷயங்கள்லாம் பார்ப்போம்ல, இதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கலைஞர் எப்போவோ இங்கே தமிழ்நாட்டில் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த கையில் ஒரு மனுஷனை உட்கார வச்சு இன்னொருத்தர் வந்து கையால் ரிக்ஷா இழுக்கலாமா, இதெல்லாம் வந்து மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மனிதர்களால் இழுக்கப்படும் அந்த கை ரிக்ஷாவுக்கு இப்போ தடை விதிச்சிருக்காங்க. 1974 கலைஞர் வந்து கொண்டு வந்தார். அதை சொல்லப்போனால் கலைஞருடைய நினைவு தினம் இன்னைக்கு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசுகிறப்ப டெல்லியில் இருக்கிற எல்லா MLAக்களுக்கும் இந்த பேப்பர் கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக புதுசாக iPhone 16 Pro வந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம். ஆனால் என்னன்னா, ஆகஸ்ட் மாதம் வாங்கிட்டீங்க, இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணியிருந்தா iPhone 17 வாங்கியிருந்துருக்கலாம். விவரம் இல்லாத பசங்களாக இருக்காங்க. வச்சு என்ன பண்ணுவாங்க? கேம் விளையாடுவாங்க, ரம்மி விளையாடுவாங்க, சில பேர் வீடியோ பார்ப்பாங்க. அது ஒரு கட்சியாக இருக்கிறதா மாட்டுவாங்க. ஆமாம், அது வேற இருக்குது. ரிட்டையர் ஆன ஜட்ஜு, ராஜினாமா பண்ண ஜட்ஜெலாம் பிஜேபியில் சேர்ந்ததை பார்த்தோம். இப்போ ஒரு ED அதிகாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து சேர்ந்திருக்கிறாரு. ராஜினாமா பண்ணிட்டு தான். முன்னாடி அது வேற, நீங்கள் சொல்கிற கணக்கு. இது வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து கபில் ராஜ் அப்படிங்கிற IRS அதிகாரி, ஒரு 2009 பேட்ச் அதிகாரி. குறிப்பாக இவர் கையாண்ட வழக்குகள்லாம் என்னென்னா, ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் வந்து நீரவ் மோடி,
அப்புறம் மெகுல் சோக்ஷி, இந்த மாதிரியான முக்கியமான வழக்குகள்லாம் வந்து இவர் வந்து இடியில் இருந்தப்போ, ஜாயிண்ட் டைரக்டராக இருந்தப்போ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான பொறுப்பு வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. மேபி ஃபியூச்சரில் நம்ம இதுக்கும் இடி வரலாம். இடி அதிகாரியே ஒருத்தர் இங்கே இருந்தாருன்னா நம்ம வசதியாக இருக்கும்னு நினச்சி அப்பாயின் பண்ணியிருக்காங்களா என்ன? அம்பானிஜி ஏதோ பண்ணியிருக்கிறாரு அங்கே. திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலு குடும்ப தகராறில் ஃபோன் பண்ணி சொன்னதுனால தடுக்க போனார், என்னன்னு விசாரிக்க போனார். அவர் வந்து மணிகண்டன் அப்புறம் வந்து தங்கப்பாண்டிங்கிறவங்க சேர்ந்து வந்து கொண்டுட்டாங்க சிறப்பு எஸ்ஐயை. இப்போ வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு டிஜிபியே நேரில் வந்து போயிருக்காரு. மரியாதையோட, காவல்துறை மரியாதையோட அவர் உடல் வந்து அடக்கம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசு சார்பாக 1 கோடி நிவாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னென்னா இன்றைக்கி சரணெல்லாம் அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த மணிகண்டன்கிறவர் காவல்துறையை தாக்கிட்டு தப்பிக்க வந்து முயற்சி பண்ணாராம். வந்து சரணகுமார்ங்கிற காவலர் வந்து காயமடைஞ்சிருக்காரு. தப்பிக்க முயற்சி பண்ணதுனால போலீஸ்க்கு ஒரு வழி இல்லாமல் வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுருக்காங்க மணிகண்டனை. ஸ்பாட்லேயே வந்து இறந்து போயிருக்காரு. என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு. இது காலங்காலமாக வந்து மக்கள் பல பேர் சொல்லுவாங்க, காவல்துறை யாராவது தாக்கணும் மட்டும் என்கவுண்டர் வந்து பண்ணிவிடுவாங்க, பொதுமக்கள் யாராவது தாக்கினாங்கன்னா காவல்துறையை காப்பாற்றுவாங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ நீதிமன்றம்னா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீதிமன்றம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எடப்பாடி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காவலர்களுக்கே திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. ஆமாம், தென்காசி சங்கரன் கோயிலெலாம் போயிருக்காரு. என்ன சொல்கிறாரு, காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு ஒருத்தர் போயிருக்காரு, தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாரு. அதேமாதிரி காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கும் சுத்தமாக வந்து சரியில்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பிரச்சாரமாக முன்னெடுத்திருக்காரு. இன்னைக்கு வியாழக்கிழமை யார் வருவாரோ இல்லையோ ராமதாஸ் வந்து வந்துருவார். ஆமாம், செவ்வாய்க்கிழமை ராமசாமி மாதிரி ஒரு வியாழக்கிழமை ராமதாஸாக மாறிட்டார். ஆமாம், என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கட்சியை தூக்கி அன்புமணி கையில் கொடுத்துட்டு நான் டம்மியாக தைலாபுரத்தில் உட்காந்துருக்க முடியாது அப்படிங்கிற சொல்கிறாரு. என்னை எல்லாரும் ஐயா ஐயான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு மரியாதை இருந்தது, அது எல்லாமே மாற்றிட்டு என்னை ராமதாஸ்னு கூப்பிட வச்சதே அன்புமணி தான். அவரால் வந்து பிரச்சனை தான், அந்த போட்டி பொதுக்குழுங்கிறதே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காது ராமதாஸ். மாவட்ட செயலாளர் 108 பேர் இருக்காங்க, நான் அழைப்பு விடுத்தா 8 பேர் தான் வராங்க. எல்லா மாவட்ட செயலாளரும் நான் அழைச்சா வரணும், அன்போட எல்லாத்தையும் அரவணைக்கிறேன் வாங்கலாம் கூப்பிடுறாரு அவரு. பொதுக்குழுனா அது நான் நடத்துறது மட்டும்தான் அப்படிங்கறது சொல்றாரு. அவரோட பதவி காலங்கிறது ஜூனோட முடிஞ்சு வச்சு எல்லாரும் வாங்க என்கிட்ட இருக்கிறாரு அவரு. அதே மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துறாரு, பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. எல்லா அப்பாவும் மகனை எப்படி திட்டுவாங்க, சும்மா படுத்துதான் கிடந்தான் திடீர்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு திட்டுவாங்களா, அந்த மாதிரி சொல்றாரு அவரு. இவ்வளோ நாளாக தூங்கிட்டு தான் இருந்தான் அவன், இப்போ திடீர்னு உரிமை மீட்புக்குள்ளு போகிறான், என்னத்த உரிமை மீட்க போகிறான்னு தெரியல அப்படிங்கிறாரு ராமதாஸ் அன்புமணியை பார்த்து. எந்த அளவுக்கு கலாய்க்கிறாரு மகனை. சரி, ஓகே. ஆமாம், இன்னொரு பக்கம் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 7வது நாளாக ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று பாடகி சின்மையெல்லாம் போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 500 லிட்டரு பாட்டில் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, குடிநீர் பாட்டிலும் வாங்கி கொடுத்துருக்காங்க, தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சேகர் பாபுட்ட இதை பற்றி கேட்குறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அதிமுக தாவேக்காக்கெல்லாம் இந்த போராட்டக்காரர்களை தப்பாக வழி நடத்தி திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் மேலே பழிய போடுறாரு. பிரச்சனையே இல்லை அப்படின்னா ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து இங்கே எவ்வளோ நாளாக உட்காந்து 5-6 நாளாக அங்கே வந்து உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் கூட வந்து பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? நேற்று உச்சநீதிமன்றத்திலேருந்து அபராதம் வாங்கிட்டு வந்தாங்க அதிமுககாரங்க. CV சண்முகம் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்திலிருந்து அபராதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாஜக வழக்கறிஞர் சத்யகுமார். இது என்ன வழக்குன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு 4 PROக்களை நியமிச்சிருந்தாங்க. அது முக்கியமான IAS அதிகாரிகள், அமுதா, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் போன்ற அதிகாரிகள் எல்லாமே நியமிச்சிருந்தாங்க. அரசாங்கத்துடைய திட்டங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லுங்க நியமனம் பண்ணாங்க. இது எப்படி அவங்கள PRO நியமனம் பண்ணலான்னு சொல்லிட்டு வழக்கு போட்டு வந்தாரு உயர்நீதிமன்றத்தில். தள்ளுபடி பண்ணி இதெல்லாம் ஒரு வழக்கா விட்டு 1 லட்ச ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. திருப்பூர்ல ரத்தன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க. இப்போ திருப்பூரில் இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. பிரீத்தி சதீஸ்வர் இவங்க 2 பேருக்கும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் வந்து கல்யாணம் நடந்திருக்கு. அப்போவே வந்து 120 சவரன் நகை, 25 லட்சம் ரொக்கம், 38 லட்சத்துக்கு கார்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ பிரீத்தி வீட்டில் சமீபத்தில் ஒரு லேண்டை விற்று ஒரு 50 லட்ச ரூபா பணம் வந்திருக்கான். தொடர்ந்து கணவர் வீட்டிலேருந்து பணத்தை வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் பண்ணிடுவாங்க போல தெரியுது. வீட்டுக்கு வந்த பிரீத்தி அம்மா இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் வந்து தற்கொலை வந்து பண்ணி இறந்துக்கிட்டாங்க. தற்கொலை எதுக்குமே தீர்வு ஆகாது. இப்போ வந்து அவங்க உறவினர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, சத்தீஸ்வரம் குடும்பத்தை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், அந்த வரதட்சணை கொடுமைங்கிறது பெருசாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அரசோட பொறுப்பு தான். காலத்துலலாம் பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. கிடைக்கிற வீட்டில் வச்சு நல்லா வாழணும். பணம்னா போய் நீங்கள் சம்பாதிங்க. குடும்பத்திலையும் மாற வேண்டியது இருக்குது. அரசும் இதில் கடுமையாக்கணும் இன்னும் நடவடிக்கை. தனியாக இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும்,
யோசிச்சு பார்த்தா நாம் அங்கே ராஜாவாக இருப்போம் சார். தனிக்காட்டு ராஜா எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, போர் அடியும். திடீர்னு சுத்தாதீங்கடா, பயமாக இருக்குல்ல. கையில் வேற காசு இல்லைன்னு ஜிபே ஃபோன்பே பார்த்து சொல்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு ரூபாய் 10 லட்சம் அன்பளிப்பு தந்த பச்சாட் சிவி சண்முகத்துக்கு நன்றி. களவாணி படத்தில் வர சீனை வச்சு போட்டிருக்காங்க. ரூம் சுத்தம் செய்யும் போது சலூன் கடை போல நினைப்பு வந்தால் நீயும் என் நண்பனே, முடி கொட்டுறதுக்கு போட்டிருக்காங்க போல. இன்னைக்கு விருது நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுக்கணும். ஞானேஷ்குமார் வச்சா பல பேருக்கு தெரியாது. ஞானேஷ்குமார், ஒரு குமார் போனால் இன்னொரு குமார் ராஜீவ்குமார் போயிட்டு வேறு வந்திருக்காரு. ஆமாம், அதுலேயுமே பல சிக்கல்கள். ஏன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டார் கரெக்டாக. அதனால தான் தேர்தல் தேதி தள்ளி வந்து போச்சு. பிரதமர் மோடி அந்த சட்டத்தையே மாற்றினாங்க. உச்சநீதிமன்ற நீதி இருக்கக்கூடாது அப்படின்லாம் மாற்றினாங்க. நானும் என்னோட அமைச்சரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்துக்குவோம், சும்மா வேணா எதிர்கட்சி தலைவர் வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெஸ்ட் ஆஃப் 3 2 அவங்களே இருக்காங்க. அப்புறம் எப்படி நீதிமன்றம் பண்ண முடியும்? ஆனால் சிரிப்பாக இருக்குது, ஜனநாயகம் அப்படிதான் இருக்குது. அப்படிதான் இருக்குது. அதுலேயும் வந்து இவர் ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, 80 பேர் இருக்க வீடுன்னு ஃபோட்டோலாம் எடுத்து அதை போட்டிருக்காங்க. பட் இதை விசாரிக்க வேண்டியது நீதிமன்றம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுங்கிறதையே இன்னும் தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாருங்க, அப்போதான் நமக்கு தெரியும். அதனால சிரிக்கிறோம், மனசுல அவ்வளோ வேதனையாக இருக்குது. இதை மட்டும் உண்மையாக இருந்தால் யோசிச்சு பாருங்களேன், 1 லட்சம் ஓட்டு போலி ஓட்டுனா எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்திருக்கு இங்கே. ஆமாம், பல பேருடைய வரலாறே மாற்றி எழுதலாம். பல பேருக்கு வேலை கிடச்சிருக்கலாம், என்ன நடந்திருக்கலாம். மோடி வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூட உட்காந்துருந்துருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கும். பட் வரலாறு தெரியல, அதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டியது உச்சநீதிமன்றம் வரணும். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, பல இடங்கள் அடிஷன் நடந்திருக்கு, சில இடங்களில் சப்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு, இப்படி தான் நடந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. சொல்லப்போனால் காணோம், பல விஷயங்கள் சேர்த்துருக்காங்க, அட்ரஸாக காணோம், ஆளை காணோன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் கிணத்த காணோங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காக ஆக்சுவலி இருக்குது. நமக்கு இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி, ஓகே, கிணத்த காணோங்கிற விருதை ராகுலுக்கும் மோடிக்கும் வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இருக்குன்னா இருக்குன்னு போடலாம், இல்லைன்னா இல்லைன்னு போடலாம், இல்லை எஸ்ஆர்னு கூட வந்து போடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். நன்றி. மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN நேரு. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.